விஜய் மற்றும் த்ரிஷா சமீபத்தில் ஒரு வெட்டிங் ரிசப்ஷன் அட்டன் பண்ணது சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. சங்கீதா அவர்கள் விவாகரத்து கேட்டு தாக்கல் பண்ண மனுவில் விஜய் ஒரு நடிகையோட திருமணம் மீறிய உறவுல இருக்காருன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மனு சோஷியல் மீடியாவில் லீக் ஆகி இந்த விஷயம் பேசுபொருளா மாறி இருந்துச்சு. இந்த ஒரு சூழ்நிலையில தான் விஜய் மற்றும் த்ரிஷா இப்படி வெட்டிங் ரிசப்ஷன் அட்டன் பண்ணதும் சங்கீதா சொன்ன அந்த நடிகை த்ரிஷா தான் அப்படின்னு பலருமே பேச தொடங்கிட்டாங்க. இது தொடர்பா த்ரிஷா கிட்ட ரிப்போர்ட்டர்ஸ் கேள்வி கேட்க முயற்சி பண்ணியும் 2 முறையுமே த்ரிஷா செய்தியாளர்களை சந்திக்க மறுத்துட்டாங்க. அந்த வீடியோஸும் சோஷியல் மீடியால வைரலாகி பேசுபொருளா மாறி இருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில த்ரிஷாவோட அம்மா உமா கிருஷ்ணன் செஞ்சிருக்கிற ஒரு செயல் விஜய் மற்றும் த்ரிஷா சர்ச்சையா மேலும் பெரிய பிரச்சனையாக்கி இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல ஒரு நபர் விஜய் மற்றும் த்ரிஷாவோட இந்த வைரல் வீடியோவை ஷேர் பண்ணி தாலி கட்டுவது உறுதி, தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு கேப்ஷன் கொடுத்திருக்காரு. அந்த ரீல்ஸை த்ரிஷாவோட அம்மாவுமே லைக் பண்ணிருக்காங்க. இதை நோட் பண்ண பலரும் அப்போ த்ரிஷாக்கும் விஜய்க்கும் கல்யாணமாக போறது கன்ஃபார்ம் தானா, த்ரிஷாவோட அம்மாவே இதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி இந்த ரீல்ஸை லைக் பண்ணிருக்காங்களே, அதனால தான் த்ரிஷாவும் இதை பத்தி பேசாம அமைதியா இருக்காங்க போல அப்படின்னு சோஷியல் மீடியால பேச தொடங்கிட்டாங்க. பொதுவா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது அது சம்பந்தப்பட்டவங்க இதுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. இப்படிதான் ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி விவாகரத்தப்போ நடிகை திவ்யா பாரதியோட பேரு அடிபட்டுச்சு. திவ்யா பாரதியும் அதெல்லாம் உண்மை கிடையாது, இவங்க விவாகரத்துக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா த்ரிஷா இந்த சர்ச்சை ஏற்பட்டதுல இருந்தே அமைதியா தான் இருக்காங்க. ஆனா இந்த விஷயத்தை பத்தி பார்த்திபன் ஒரு விழாவில் பேசினதுக்கு மட்டும் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. பலரும் விஜய் மற்றும் த்ரிஷா அந்த வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு ஒரே மேட்சிங் ட்ரெஸ்ல வந்ததை பார்த்ததுல இருந்தே இவங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணிப்பாங்க போல அப்படின்னு பேசிட்டு வந்தாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில த்ரிஷா அம்மாவோட இந்த ரியாக்ஷன் மக்களை குழப்பத்தில் ஆழ்த்தியிருக்கு. சங்கீதாவோட விவாகரத்து மனு ஏப்ரல் 20 விசாரணைக்கு வருது. இந்த விசாரணைக்கு அப்புறம் நிறைய செய்திகள் வெளியாகணும் எதிர்பார்க்கப்படுது. மேலும் இப்ப விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால விஜய் மற்றும் த்ரிஷா பத்தி வெளியாகிற செய்திகள் உண்மையா இருக்கிற பட்சத்துல இதை பத்தி த்ரிஷா பதில் சொல்ல முடியாது. அதனால கூட த்ரிஷா இதை பத்தி பேசாம அதை தவிர்க்க பாக்குறாங்க அப்படின்னு பலரும் சொல்லிட்டு வராங்க. ஏப்ரல் 20 விஜய் மற்றும் சங்கீதா அவர்களுடைய விவாகரத்து வழக்கு விசாரணை, அதை தொடர்ந்து ஏப்ரல் 23 பொது தேர்தல் நடக்க இருக்கு. விஜய் மற்றும் சங்கீதா அவர்களுடைய இந்த விவாகரத்து வழக்கு அவங்களோட தனிப்பட்ட விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அது விஜய் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையில எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.